அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கண்ணியத்துக்குரிய நல்லோர்களே, தங்களுக்கு தெரியும் யஹூத் எங்கே யஹூத் செல்கின்றார்களோ உடனே கிளாஸ் போடுவார்கள். என்ன கிளாஸ் போடுவார்கள்? அவருடைய கஃபாலா இருக்கும் சூனியம். ஒரு யஹூதி ஆலிமை கூப்பிட்டு 10 பேர் சேர்ந்து படிப்பார்கள். சூனியம் தெரியாத எந்த ஒரு யஹூதியும் இல்லை. சூனியத்தை வெட்டுவதற்கு அல்லாஹ் தந்தது குர்ஆன். உலகத்தை ஆளுவதற்கு அல்லாஹ் தந்தது குர்ஆனை. நம் குர்ஆனை படிக்கலை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனில் ஒரு ஆயத்து இருக்கின்றது. காலையில் ஓதினால் மாலைக்குள்ளே எல்லாம் நடந்துவிடும். காலையில் ஓதினால் மாலைக்குள்ளே எல்லாம் நடந்துவிடும். மூசா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ரிலிருந்து மதீனத்துக்கு வந்தார்கள். மதீனில் கிணற்றிலிருந்து தண்ணீர் இறைச்சி கொடுத்தார்கள் சுஹைப் நபியுடைய பெண் பிள்ளைகளுக்கு. காலை மூசா நபிக்கு மனைவி இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் நபிக்கு சாப்பாடு இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவளுக்கு தொழிலும் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவளுக்கு வீடும் இல்லை, ஒன்றும் இல்லை. மரத்தடியில் இருந்து என்ன ஓதினார் என்று தெரியுமா? ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபக்கீர். என்ன ஓதினார்கள்? ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபக்கீர். மகரிப் ஆவதற்கு முன்னாடி நாங்கும் கிடைத்தது. மகரிப் ஆவதற்கு முன்னாடி கல்யாணம் செட்டாகிவிட்டது. யாருடைய மகள்? சுஹைப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகள். தொழில் செட்டாகிவிட்டது. வீடு செட்டாகிவிட்டது. எவ்வளோ பெரிய பொக்கிஷங்கள் குர்ஆன் சுமந்து இருக்கின்றது. தேவை நம்பிக்கை. குர்ஆன் என்பது சாதாரண விடயம் அல்ல. நாம் வெள்ளிக்கிழமை சூரா கௌஃப் ஓதுகின்றோம் அல்லவா? அந்த சூராவை கௌஃபில் குகைவாசியில் ஓதிய துவா ஒன்று இருக்கின்றது. அந்த துவாவுடைய பரக்கத் என்னவென்று தெரியுமா? 309 வருடம் அல்லாஹ் அவளை வாழ வைத்தான். சூரா கௌஃபில் முதல் பக்கத்தில் வரும் எழுத்து பாருங்கள். ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தன் வஹய்யி லனா மின் அம்ரினா ரஸதா. 309 வருடம் தூங்க வைத்து அல்லாஹ் எழுப்பினான்.